அனைத்துலகம் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேரிஸ் ராம்ஜி அப்படிங்கிற மாதிரி உலகின் எந்த பகுதிக்கு நான் சென்றாலும், ஹலோ ராம்ஜி, நான் கடகராசி, என்ன உங்கள் மனதை நிறைய புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன, உங்களுக்காகத்தாங்க இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த ஸ்கிரிப்டே நீங்கள் தான் சார். அந்த மாதிரி தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இங்கே கட் பண்ணுற சார், அங்கே எடுக்கிற சார், இங்கே ஒரு குழந்தை பிறக்குது சார், ஆமாம் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி நடக்கிறதே உங்களுக்கு தான் சார், உங்கள் வீட்டில் தான் நடக்க போகுது. கடகத்துக்கு தான் குரு பகவான் வருகிறார். கடகத்தில் வருகின்ற குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த தமிழ் புத்தாண்டு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசயம். காரணம் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆல் தி சுனாமி பாய்ஸ் ஆல்வேஸ் டெல்லிங், ஸோ இப்போ சுனாமி வந்துடும், அப்போ சுனாமி வந்துடும். அந்த மாதிரி நான் அப்படி சொல்லலை, இது உண்மையாக சொல்கிறேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே என்ன வரும், இந்த குரு பகவான் கடகத்துக்கு வருவார். இதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு தான் வருவார். ஏன்னா ஒரு சைக்கிளுக்கு ஒரு வருஷம். அப்போ 12ஆம் இப்போ உச்சம் பெறுகிறார் கடகத்தில். உச்சம் பெற்றிருக்கிற இந்த குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார். கடகராசிக்காரர்களுக்கு சொத்து சேரப்போகிறது. ஏற்கனவே 5 கூடையவன் வந்து விருச்சிகம், உங்களுக்கு பூமி லாபத்தை தரக்கூடிய செவ்வாவோட வீடு. அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்தாக சேர்த்த போகிறீங்க, இடமா சேர்த்துவீங்க, லேண்டாக சேர்த்துவீங்க. அது எந்த இடம் நினைக்கிறா, அந்த இடத்த வாங்கிடுங்க. அண்ணே வேணாண்ணே, இருங்கண்ணே, அது வைக்க போகிறேனே அப்படிங்கிற மாதிரி எதை வாங்கினாலும் எதையாவது ஒன்று வாங்கணும் இப்போ உங்களுக்கு. அந்த மாதிரி உங்கள் எண்ணங்கள் எல்லாம் வீடு பூமி அப்படி சொத்துக்களாக போயிடும். முக்கியமாக குழந்தை, ரொம்ப நாளாக ஐவிஎஃப் பண்ணோம். இன்றைக்கி நாளில் ஏதாவது ஒரு இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் குழந்தை இல்லைன்னா உடனே பிடிச்சி போட்டு ஐவிஎஃப் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், ஐவிஎஃப் வேணாம், ஒன்றும் வேணாம். 2வது ஹனிமூன் போயிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை ஓகே வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தியை தருகிறார். 5ங்கிறது பந்தயம். வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையை அடி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பந்தயம் வச்சுருக்கணும். சொல்லுவாங்கள்ல, முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த வாழ்க்கையில் நண்பர்கள் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வேணும். யாரையாவது வச்சுக்கோங்க, இவன் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும். அந்த வெறி, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் உங்களை கூட்டிகிட்டு போகும். அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது காதல். அடடா, அது கடகராசிக்காரர்களுக்கு காதல். கடகராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க. வாழ்க்கையில் உங்களுடைய சுகமான தருணங்கள் இந்த வருடம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டம சனி இப்போ தான் 8லேருந்து 9 போயிருக்கார். அதை சனி குரு வேறு பார்த்து மங்கள சனியாக மாற்றுகிறார். இது ஒரு பக்கம். சனி என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துலேருந்து 9, 10, 11 பார்க்குறார். 11லேருந்து 3ஆம் பார்வையாக அங்கே என்ன பண்ணுறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். முயற்சிகளில் வெற்றி தரார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் விஷயம். சனி 6 பார்த்தா வேலை கிடச்சிரும். என்னென்ன ஆள் பிரைட்டாக இருக்கீங்க, கோட்டெல்லாம் போட்டு வரீங்க, கூகுள் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுரா, கூகுளில் கிடச்சிருச்சா, நம்ம சுந்தரேசனுக்கு வந்த வாய்ப்பை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும். சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சீரியஸ்னஸ் தெரியாது. சனியை ப்ராப்பராக நீங்கள் வணங்குனீங்க, சனி காலில் ப்ராப்பராக நீங்கள் விழுந்தீங்கன்னா, சனிகிட்ட சரண்டரானீங்கன்னா, சனி வில் பிங்
பெரிய விஷயங்கள்லாம் கூட்டு வருவார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை வாங்கி தரார். கார்ப்பரேட், உங்களுக்கு எது கார்ப்பரேட்டோ அதில் வேலை வாங்கி தரார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சத்துருக்கள், வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள் போன்றவற்றிலிருந்து விடுதலை போன்றவையெல்லாம் தருகிறார். எங்கே போனாலும் நம்மளை தொழில் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க சார், முன்னுக்கு வரவே விட மாட்டேங்கிறாங்க. இனிமேல் அந்த சத்துருகள் உடைய இம்சையெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் படம் பார்ப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் குரு பகவான் இந்த ராகு 8ஆம் இடத்துல இருந்து இந்த உயிர் எடுத்துகிட்டு இருந்தார். அஷ்டம ராகுவா, அதெல்லாம் சரியாகி இந்த டிசம்பருக்கு அப்புறம் 7ஆம் இடத்து ராகு, ஃபாரின் போயிடுவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. கடகராசிக்காரர்கள் இதுவரை பட்ட கஷ்டம் இன்றோடு ஒழிந்தது. இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டா சிறப்பாக இருக்கும்? வழிபாடுகள்னு பார்க்கும்போது இவருக்கு சனி பகவானுக்கு தான் வழிபாடுகள் பண்ணணும். இவர்கள் குச்சனூர் செல்லலாம். குச்சனூர் சென்று அங்கே இருக்கிற சனி பகவான் வழிபடலாம். ஜென்ரலாகவே வீட்டில் காகத்துக்கு சாப்பாடு போடுறது, எள்ளு உருண்டை, எள்ளு சாதம் அதெல்லாம் பண்ணி தானம் பண்ணுறது, நல்லெண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சட்டி, சிவன் கோயிலுக்கு தானம் பண்ணுறது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும். இவர்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக தேவை. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமி? 100க்கு தாராளமாக 90 மார்க் தரலாம். சூப்பராக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார்.
நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோட இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.